ராஜமேட்ரிமோனி.com உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2024 இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா? எதன் வகையில உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு? எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும்? இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் கிளியரா தரப்போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். ஆகவே உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா, அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போன்ற நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம். ஸோ ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த 2024 மகர ராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பாத சனியா இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்றாரு. 7.5 சனியுடைய இறுதி கட்டம் 3ஆம் அத்தியாயத்துல இருக்கீங்க. சோ இது வந்துட்டு பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதை வந்துட்டு குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே சனி பகவான் இந்த வருடத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றாரு. மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் மிக மிக சாதகமா சஞ்சாரம் செய்றாரு. மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல இந்த வருடத்தோட முதல் 4 மாதம் மட்டும் குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. மே மாதத்துல குரு பயிற்சி. இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பயிற்சினா அது குரு பயிற்சி மட்டும் தான். குரு பகவான் டிரான்சிட் ஆகி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துக்கு மே மாதத்துல வந்துருவாரு. ஆகவே முதல் 4 மாதத்தை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்திலையும், மே மாதத்திலிருந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துக்கும் குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆயிடுவாரு. அடுத்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான். ஆகவே இந்த வருடத்துல ராகு கேது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம 3 and 9ல இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்வாங்க. அதேபோல குரு பகவான் இந்த வருடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4ஆம் இடத்திலையும், செகண்ட் ஹாஃப்ல 5ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வாரு. அதேபோல சனி பகவான் எந்த சேஞ்சஸும் இல்ல. ஆனா இந்த வருடத்துல சனி பகவான் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு. சுமார் ஒரு 138 நாள் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு. அதேபோல சனி பகவானை தொடர்ந்து 5ஆம் இடத்துக்கு வர குரு பகவான் அக்டோபர் மாதத்துல குரு வக்ர நிலைக்கு போவாரு. அப்படியே இந்த வருடம் ஃபுல்லா வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு. இதுதான் இந்த 2024க்கான கிரக அமைப்பு. வருட கிரகங்கள் சொல்ற இந்த 4 கிரகங்களை வச்சுதான் இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த புத்தாண்டு நட்சத்திர பலன்களை டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த 2024 எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துல சனி பகவான். ஆகவே இந்த வருடம் ஃபுல்லாவுமே நீங்க வந்துட்டு இந்த குடும்ப சூழ்நிலை எல்லாம் பராமரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். குடும்பத்துல ஒரு சைடு பாத்தீங்கன்னா நெருக்கடி, பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடி, குடும்ப சூழ்நிலையில ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல 7.5 சனியில பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருடத்துல குறைய ஆரம்பிக்கும். இந்த 2024ல குடும்பத்தில இருந்து வந்த பெரிய அளவிலான குழப்பங்கள்லாம் இப்ப அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாள் பிரச்சனைக்கெல்லாம் இப்போ வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ அது வந்துட்டு ஒரு கிரேட்டான ஒரு பலன் நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்துல புதுசா இந்த குழப்பமும் ஏற்படாம நீங்க பாத்துக்கணும். இந்த வருடத்துல பழைய குழப்பத்துக்கு நிவர்த்தி கிடைக்குது. புதுசா இந்த ஒரு குழப்பமும் குடும்பத்து சூழ்நிலையில ஏற்படாம நீங்க கொஞ்சம் பராமரிக்கணும், பாதுகாக்கணும். அதுல மட்டும் விழிப்புணர்வோட செயல்படணும். மேலும் அந்த பேச்சு வார்த்தைகள், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், பேச்சு வார்த்தைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. இந்த டைமிங்ல அதிகமா பேசாம இருக்கிறதே நல்லது. அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி தான். அதுவே உங்களை வந்துட்டு வளர்ச்சி அடைய வைக்கும். இந்த நேரத்துல யாரையாச்சும் வாய் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே யாருக்கிட்டையும் வாயை துறக்காம முடிஞ்ச அளவுக்கு அமைதியா கடந்து வரதுக்கு முயற்சிகள் எடுங்க. அதே போல குடும்ப உறுப்பினர்களோட எந்த ஒரு வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு ஒரு புரிதலோட செயல்படுறது நல்லது. அதுவே ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா இந்த 2024ல குடும்பத்துல ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஒரு சிலர் குடும்பத்திலிருந்து தூரமா இருக்கிறது, வெளியிடங்களுக்கு போயிட்டு வருது, வெளியிடங்கள்ல போய் தங்கி இருக்கிறது, இது போன்ற ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே இந்த வருடம் ஃபுல்லா குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கணும், குடும்ப உறுப்பினர்களோட அனுசரிச்சு போகணும். மேலும் 4ஆம் இடத்துல குரு பகவான். குரு வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளான ஒரு பிளானட் கிடையாது. குரு வந்துட்டு 4ஆம் இடத்துல வந்து இருக்காரு. ஆகவே தாயார் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள், தாயாருக்கு உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள், தாயாரோட கொஞ்சம் சண்டை சச்சரவு, அப்படியே வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும். சண்டை சச்சரவு இல்லைனாலும் வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, அப்படியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயார் வகையில ஒரு சில மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். ஆகவே இந்த வருடத்துல தாய் தந்தையார் 2
ரெண்டு பேருமே பராமரிக்கணும். ஏன்னா 9th ஹவுஸ்ல 9ஆம் இடத்துல தந்தையார் ஸ்தானத்துல கேது பகவான். ஆகவே முதல் 4 மாதங்கள் தாய் தந்தை ரெண்டு பேருமே பராமரிக்கணும். ரெண்டு பேருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் இருக்கணும். ரெண்டு பேருடையும் பேச்சுவார்த்தைகள்ல நிதானமும் கவனமும் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல. மேலும் இளைய சகோதரத்துவத்துடைய சப்போர்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். ஏன்னா 3ல ராகு பகவான் இளைய சகோதரத்துவத்தோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு. இப்ப இளைய சகோதரத்துவம் நீங்க எடுக்கிற முயற்சிக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க, ஆறுதலா இருப்பாங்க. இளைய சகோதரத்துவத்தால உங்களுடைய வாழ்க்கையை ஓடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே இளைய சகோதரத்துவத்துடைய பலம், அவர்களுடைய நல்ல உறவு, சோ அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்குது. சோ அதெல்லாம் ஃபேவரபிள் இருக்கு. சொன்ன ரெண்டு விஷயங்கள். மூணாவது குடும்பம். இந்த 3 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்ததாக திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா இந்த 2024ல? திருமணம் சார்ந்த வகையில முயற்சிகளை எடுக்கலாமா இந்த வருடத்துல அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2024ல பாத சனி காலகட்டம் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். ஆகவே முதல் 4 மாதத்துல பாசிபிள் இருக்கு. இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருடத்துல முதல் 4 மாதத்துல உங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், திருமணத்துக்காக நிறைய அலையிறது, ஏதோ கொஞ்சம் தீவிரமா அந்த திருமண முயற்சியில இறங்குறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர். அதுல ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா, ஒரு ஃபேவரான ஒரு செய்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய பேச்சு வார்த்தைகள்ல நிதானம் இருந்துச்சுன்னா இந்த வருடத்துல அதெல்லாம் பாசிபிள் தான். ரொம்ப அளவா பேசுங்க, எதை பேசணுமோ அதை கிளியரா பேசுங்க. ஏன்னா இந்த டைமிங்ல 2ல சனி பகவான். ஆகவே பேச்சு வார்த்தைகள், 3வது நபருடைய தலையீட்டினால திருமணத்துல தடை தாமதம் ஏற்படுறது, தாய் தந்தையார் இவர்களால ஒரு சில தடை தாமதம் ஏற்படுறது, இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உங்களுடைய பேச்சு, நீங்க செயல்படுற விதம், இதுல எல்லாம் கொஞ்சம் கிளியரா 3வது நபரை வந்துட்டு உங்களுடைய திருமண முயற்சியில உள் நுழைக்காம இருக்கிறதெல்லாம் நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க சீர்வர பார்த்துக்கிட்டு உங்களுடைய முயற்சியை தொடர்ந்தீங்கன்னாக்கா இந்த 2024ல நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். முதல் 4 மாதத்துக்குள்ள கிடைக்கும். மே மாதத்துக்கு மேல திருமணம் சார்ந்த வகையில, திருமண முயற்சிகள் சார்ந்த வகையில சின்ன சின்ன தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே இந்த வருடத்துல தடையும் இருக்கு, தாமதமும் இருக்கு. 3வது நபருடைய தலையீடு இல்லாம இருந்துச்சுன்னா இந்த வருடத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்ததாக இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது திருமணம் ஆனவர்களுக்கு இந்த 2024ல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் 4 மாதம் பெருசா பிரச்சனை இல்ல, வாக்குவாதம் வருது, சின்ன சின்ன குழப்பங்கள் வருது, ஒரு சின்ன சின்ன குறைகளோட அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அப்படியே நகருது. முதல் 4 மாதம் பெரிய அளவுல பிரச்சனை இல்ல, குரு பார்வை இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்தாலும், எவ்வளவு பெரிய வாக்குவாதம் இருந்தாலும் அது கடைசியில அப்படியே சமாதானம் ஆயிடுவீங்க. சின்ன சின்ன வாக்குவாதத்தோட, சின்ன சின்ன சண்டைகளோட அப்படியே சமாதானம் ஆயிடும். ஆனா மே மாதத்துக்கு மேல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். உங்க லைஃப் பார்ட்னர் கூட பேசுற விதமா இருக்கட்டும், நீங்க செயல்படுற விதமா இருக்கட்டும், நீங்க என்ன செஞ்சாலும் அதை உடனே அவங்க கிட்ட சொல்லிடணும், எதையும் மறைக்கணும்னு நினைக்க கூடாது. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மே மாதத்துக்கு மேல. ஆகவே மே மாதத்துக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனத்தோட இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட அதிகமான வாக்குவாதங்கள் வந்துட்டு போகலாம். ஒரு சிலர் சண்டை சச்சரவு பேசிக்காம இருக்கிறது, சோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மே மாதத்துக்கு மேல ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஒரு புரிதலோட வாழ்க்கையை நடத்தணும். இந்த 2024ல ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய அளவுல மாறாது. அப்படியே வாக்குவாதம் வரும், அப்படியே மறுபடியும் நியூட்ரல் ஆயிடும். ஆகவே புரிதலோடு செயல்படுங்க. மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த 2024ல மே மாதத்துக்கு மேல கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்றது நல்லது. அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டையுமே பராமரிக்கணும். அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. அடுத்ததாக இந்த 2024ல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அது சார்ந்த வகையில நல்ல செய்தி இருக்கா? மேலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2024ல மே மாதத்திலிருந்து குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. குரு வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளான ஒரு பிளானட் கிடையாது. பட் ஆனா விரையாதிபதியா வரதுனால 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில, இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில செலவுகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்னும் நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேதே அப்படிங்கிற ஒரு கவலை, வருத்தம் அதிகரிக்கும். அந்த கவலை, வருத்தம் உங்களை வந்துட்டு அப்படியே புஷ் பண்ணிவிடும், அது சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணிவிடும். ஆகவே மே மாதத்துக்கு மேல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஸ்டார்டிங்ல கவலை மாதிரி அப்படியே தெரியும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரான ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆகவே இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு சிலர் நிறைய செலவு செய்யறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதன் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். 2024ல குரு வந்துட்டு ஒரு சுப கிரகம், அது 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ஆனா உங்களுக்கு விரையாதிபதி 3ஆம் அதிபதியா வராரு. ஆகவே முயற்சி பிளஸ் வந்துட்டு விரயம், இது ரெண்டும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இருக்கலாம். அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் அதான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த 2024ல நல்ல செய்திகள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள் சார்ந்த வகையில செலவுகள், சுபவிரை செலவுகள் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு இந்த திருமண விசேஷங்கள், திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் இந்த வருடத்துல நீங்க மேற்கொள்றதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில சுபவிரை செலவுகள் இருக்கும். அது எதன் வகையில வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையான சுபவிரை செலவு குடும்பத்துல அப்படியே வந்துட்டு போகும் பிள்ளைகளுக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான செலவா இருக்கும்
இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில கல்வி செலவுகள், படிச்சிட்டு இருக்காங்கன்னா கல்வி செலவுகள், அது வந்துட்டு ஒரு சுபவிரய செலவு தான். இந்த வருடத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதனால சுபவிரய செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம். ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சுபவிரய செலவு குடும்பத்துல வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த 2024 குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், சோ இதுல எல்லாம் ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் மனக்கவலையோட ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல ஒரு நல்ல செய்தி எல்லாம் டெஃபினட்டா கிடைக்கும். அதன் சார்ந்த வகையில உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தா கெரியர் வைஸா பார்க்கும்போது இந்த தொழில், உத்தியோகம் இதெல்லாம் இந்த 2024ல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்துல முதல் 4 மாதத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த வருடத்துல முயற்சிகளை எடுக்க வைப்பாரு. ராகு பகவான் முயற்சி, குரு பார்வை அதுல வெற்றியை கொடுத்துரும். ஆகவே இந்த உத்தியோகம் சார்ந்த முயற்சியில இருக்கிறவங்க, ரொம்ப நாளா நான் ஒரு வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைமிங்ல இந்த 2024ல முதல் 4 மாதத்துக்குள்ள ஒரு நல்ல வேலைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும் இந்த டைமிங்ல. ஆகவே இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும். சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க தான் கெரியர் வைஸா கிளீனா இருக்கு. முதல் 4 மாதம் உத்தியோகம் சார்ந்த அலைச்சல் இருக்கும். உத்தியோகம் பார்க்கணும், உத்தியோகத்துக்கு உள்ள போயின்னு எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, வெறி இதெல்லாம் வந்துட்டு இந்த 2024ல அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆகவே முதல் 4 மாதத்துல உத்தியோகத்தை தேடி ஓடுறவங்களுக்கு எல்லாம் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் 4 மாதம் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி இருக்கும். உங்களுடைய பினான்சியல் ரீதியா முதல் 4 மாதம் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் அவங்களுடைய வேலையை உங்க தலையில கட்டி விட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த 2024ல உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சிருங்க. எந்த குறையும் இல்லாம கரெக்டா பண்ணி முடிச்சிருங்க. யாருக்கும் கடன் உதவி பண்ணி, குறிப்பா நீங்க வேலை பார்க்கறவங்க, உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் கடன் உதவி பண்ணி கமிட்மெண்ட்ல மாட்டிக்காதீங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. மேலும் மே மாதத்துக்கு மேல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுலயும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா குரு பார்வை மே மாதத்திலிருந்து 11ஆம் இடத்துல இருக்கும். ஆகவே அந்த டைமிங்ல உங்களுடைய வருமானம் உயர வேண்டும். குரு பார்வை 11ல இருக்கும்போது உங்களுடைய வருமானம் உயரும். ஆகவே மே மாதத்திலிருந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நீங்க முதல் 4 மாதத்துல போற எஃபர்ட்டுக்கான ஒரு நல்ல பலனை மே மாதத்துக்கு மேல அறுவடை செய்வீங்க. சிம்பிள், அவ்வளவுதான். ஆகவே முதல் 4 மாதம் எதையும் எதிர்பார்க்காம உங்களுடைய உழைப்பை கொடுத்துருங்க. மே மாதத்துக்கு மேல நல்ல செய்தி, நல்ல மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அந்த பிசினஸ் லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 2024 எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 4 மாதம், அதாவது டிசம்பர்லயே ஒரு சிலருக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இந்த 2023 டிசம்பர்லயே ஒரு சிலருக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாச்சும் பெருசா பண்ணணும், புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே ஜனவரியில அப்படியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு. குரு பார்வை அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல இருக்கு. சனி பார்வை 11ஆம் இடத்துல இருக்கு. மேலும் குரு பார்வை 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஆகவே லாபம் குறைவு, பட் ஆனா இருக்கிற லாபத்தை வச்சு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கையில இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிசினஸ் ரீதியா. அவங்களுக்குலாம் ஒரு ஃபேவரான டைமிங் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்றது தான் பெஸ்ட். பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கமிட்மெண்ட்ல மாட்டிக்க வேண்டாம். குறிப்பா கடன் வாங்கி உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அதுலயும் கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. உங்க கையில இருக்கிற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய தொழில போட்டு அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்றது நல்லது. தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் தான். மேலும் அதுல உங்களுடைய எஃபோர்ட் அதிகமா, உங்களுடைய முயற்சிகள் அதிகமா கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா அதுல நல்ல லாபங்கள் மே மாதத்துக்கு மேல கிடைக்கும். முதல் 4 மாதம் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்படியே முதல் 4 மாதம் அப்படியே கொஞ்சம் மந்த நிலையில போனாலும் மே மாதத்துக்கு மேல தொழில நல்ல growth எல்லாம் இருக்கும். ஆல்ரெடி தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க முதல் 4 மாதத்துல கொடுத்தல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோட இருக்கணும். மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ண வேண்டாம் முதல் 4 மாதத்துல. அதுல கொஞ்சம் கிளியரா விழிப்புணர்வோட செயல்படுங்க. மற்றபடி மே மாதத்துக்கு மேல உங்களுடைய தொழில்ல நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும். இந்த வருடத்துல நல்ல லாபங்களும் கிடைக்கும். நீங்க போட்ட முதல்ல நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட கெயின் பண்ணிடுவீங்க. அதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் தான். அடுத்ததா அந்த 2024ல பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும், எந்த மாதிரி மணி ஃப்ளோலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2024ல முதல் 4 மாதம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் வீக்கா, ரொம்ப டைட்டா, இதோ நிறைய உங்களை சுத்தி கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றதுலாம் வாய்ப்பு இருக்கு. குடும்ப தேவை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க அப்படியே உங்கள்ட்ட கடன் வாங்குறதுக்காக உங்களை அப்படியே சுத்தி வருவாங்க. ஏதோ பணம் சார்ந்த வகையில கொஞ்சம் நெருக்கடியா போற மாதிரி ஃபீல் ஆகும். பொருளாதாரம் ரொம்ப குறைவா, வருமானம் ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். மே மாதத்துக்கு மேல பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய கமிட்மெண்ட்லாம் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பீங்க. குடும்ப தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான டைமிங் தான். ஓவராலா முதல் 4 மாதம் மட்டும் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். முதல் 4 மாதத்துல உங்களுக்கு வரும் வருமானத்தை யார்ட்டையும் கடனா கொடுத்துறாதீங்க. கடன் உதவி யாருக்கும் பண்ண வேண்டாம். அதே போல கடன் வாங்கி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். அது ரெண்டுலயும் கிளியரா இருந்துக்கோங்க. அது ரெண்டுலயும் கிளியரா இருந்து வர வருமானத்தை அப்படியே உங்க ஃபேமிலி, நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இப்படி நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாக்கா முதல் 4 மாதம் நீங்க சேஃப். மே மாதத்துக்கு மேல உங்களுடைய பொருளாதார
நிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு பணம் வந்துடும். ஸோ அதை அப்படியே கையிலேயே வச்சுக்காம ஏதாச்சும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆகவே இந்த 2024ல பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் தான். நீண்ட நாளா இருந்து வந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் அதெல்லாம் இந்த வருடத்துல குறைய ஆரம்பிக்கும். கடன் தொல்லையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருவீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங். அடுத்தா உடல் ஆரோக்கியம் ரீதியா இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2024ல மேஜரா பாத்தீங்கன்னா உங்களுடைய மன ஆரோக்கியம், ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் முதல் 4 மாதத்துல உங்களுடைய மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு செலுத்தணும். மே மாதத்துக்கு மேல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். முதல் 4 மாதத்துல மன ஆரோக்கியம், ஏன்னா அந்த முதல் 4 மாதத்துல இந்த ஜனவரி ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு வச்சுங்களேன், நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய உங்களை சுத்தி கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆகவே நிறைய யோசனை, ஒரு விஷயத்தை எப்படி இந்த விஷயத்துல இருந்து எப்படி கடந்து வருதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேவையில்லாத விஷயத்தை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது அப்படியே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸா அப்படியே கன்வெர்ட் பண்ணி விடுறது வாய்ப்பு இருக்கு. முதல் 4 மாதத்துல உங்களுடைய மன ஆரோக்கியம் ரீதியா நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேல உடல் ஆரோக்கிய ரீதியா எந்த பிரச்சனையும் வராது. முதல் 4 மாதத்துல நீங்க அப்படியே மன ஆரோக்கிய ரீதியா வீக் ஆயிட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேல மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம். ஏன்னா மே மாதத்துக்கு மேல சனி பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்து மேல இருக்கும். சோ அந்த டைமிங்ல உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள், குறைபாடுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். ஆகவே இந்த வருடத்துல மேஜரா ஹெல்த் வைஸா கவனமா இருந்துக்கிறது நல்லது. மேலும் இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் அவர்களும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட ஒருமுக சிந்தனையோட வண்டிகளை இயக்குறதுலாம் நல்லது. மேலும் இந்த தலைக்கவசம் எல்லாம் கட்டாயமா அணிந்துட்டு போங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் கிளியரா கவனமா போங்க. மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், ஃபேமிலி மெம்பர்ஸ்ல மெயினா பார்க்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை துணை, அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம், விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த வருடத்துல நீங்க செலுத்தணும். மேலும் இந்த வருடத்துல நல்ல ஒரு உணவு 3 வேளை கரெக்டா சாப்பிட்டுறது, சிந்தனை எல்லாம் குறைச்சிட்டு 3 வேளை கரெக்டா சாப்பிட்டுட்டு 8 மணி நேரம் கரெக்டா தூங்கிட்டீங்கன்னா ஓவராலா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களுக்கு. ஆகவே உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வெளி இடங்கள்ல அதிகமா சாப்பிடாதீங்க. ஏன்னா சனி பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சாப்பிடுற சாப்பாடே விஷமா மாறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே வெளியில அதிகமா சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நீங்களே ஒரு நல்ல உணவா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா 2024ல ஹெல்த் வைஸா நல்ல ஒரு ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளா இருக்கிற உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல அப்படியே சொல்யூஷன் எல்லாம் ஒன்னொன்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேவரபிள் இருக்கு. ஓவராலா இந்த வருடத்துல மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கும். முதல் 4 மாதம் மன ஆரோக்கிய ரீதியா கவனமா இருந்துட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேல மருத்துவ செலவுகள்லாம் குறைவா இருக்கும். பெரிய அளவுல உங்களை பாதிக்காது. முதல் 4 மாதத்துல ரொம்ப வீக்கா இருந்துட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேல மருத்துவ செலவுலாம் அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தோட செயல்படுங்க. அண்ட் ஃபைனலா இந்த 2024 மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துல வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவான். ஆகவே முதல் 4 மாதத்துல கல்வி சார்ந்த செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம். மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த வகையில செலவுகளை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குழப்ப நிலை அப்படிங்கிறது இந்த வருடத்துல ஏற்பட்டு நீங்களாம். ஏன்னாக்கா சனி 2ஆம் இடத்துல. ஆகவே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஆசைப்பட்டு இருப்பீங்க, அப்படியே உங்களை அப்படியே ஒரு பக்கம் குழப்புற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் 3க்குரியவன் வந்துட்டு 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே முயற்சிகள் கல்வி ரீதியா நிறைய எஃபோர்ட், நிறைய முயற்சி, அதெல்லாம் இந்த வருடத்துல அதிகமா இருக்கு மாணவ மாணவிகள்கிட்ட. சோ அந்த எஃபோர்ட் முயற்சிக்கான நல்ல பலனை டெஃபினட்டா நீங்க அறுவடை செய்வீங்க. கடந்த வருடம்லாம் அப்படியே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தடை தாமதம், கல்வி சார்ந்த வகையில தடை தாமதம், கல்வியில ஒரு திருப்தி இல்ல, ஒரு கவனத்தோட கல்வியை கற்க முடியல அப்படின்னு ரொம்ப பேர் வந்துட்டு கம்ப்ளைனா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் இப்ப மாறி இருக்கு. ஆகவே நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் தெரியுது. இந்த 2024 மாணவ மாணவிகளுக்கு நல்லா தான் போக போகுது. முதல் 4 மாதத்துல கல்வி சார்ந்த செலவுகள் வந்துட்டு போகலாம். சோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல தடை தாமதம் தெரியல. நல்ல மதிப்பெண்கள், நல்ல ஒரு கவனத்தோட படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது ஒரு ஃபேவரான டைமிங் தான். மேலும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. மன ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. மற்றபடி பெரிய அளவுல குழப்பம்லாம் இல்ல. கல்வியில சிந்தனையை ஒருமுகப்படுத்தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சிந்தனையை ஒருமுகப்படுத்தி படிப்புல கவனம் செலுத்துங்க. இந்த வருடம் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அதை தாண்டிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் டெஃபினட்டா. ஆகவே நம்பிக்கையோட செயல்படுங்க. கடந்த வருடம் தடையோட போனுச்சு, இந்த வருடம் நீங்க வந்துட்டு வளர்ச்சி அடைகிறதுக்கான காலகட்டம். ஆகவே இதை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. முழு மூச்சா உங்களுடைய முயற்சியை தொடருங்க. சிறப்பான வெற்றி டெஃபினட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவராலா இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு புதிய வகையான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நிறைய சிரமம், நிறைய தடை, குடும்ப பிரச்சனை, தொழில் உத்தியோகம் இதுலயும் பிரச்சனை, பொருளாதார வரவுல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பிரச்சனையை சந்திச்சு மெல்ல மெல்ல எழுச்சி பெற்றுட்டு வரீங்க. இந்த 2024 உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். நான் சொல்லியிருக்க ஒரு சில விஷயங்கள், குறிப்பா குடும்பம், தாய் தந்தையார், வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி கெரியர் வைஸா ரொம்ப கிளீனா இருக்கு. ஃபியூச்சரை நோக்கி நீங்க அப்படியே வீர நடை போடுறதுக்கு ஒரு சாதகமான காலம். வர வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க. டெஃபினட்டா வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த 2024 உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது
போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரம் இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கும். அந்த வீடியோ பதிவுலாம் நீங்க பார்க்கலைன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும், மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம். வெப்சைட், ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். ஆகவே உங்க வீட்ல யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட். வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்க